नमः श्रीरङ्गनायक्यै यद्ब्रूविभ्रमभेदतः ईशेषितव्यवैषम्य निम्नोन्नतमिदं जगत् श्रीस्थनाभरणं तेजः श्रीरङ्गे संयमाश्रये चिन्तामणिमिवोध्वान्तम् उत्सङ्गेः अनन्तभोगिनः अभ्यन्यस्तपदाब्जमञ्चितकटिः संवाधिकौशेयकं किञ्चित्ताण्डवगन्धिसंहननकं निर्व्याजमन्दस्मितं चूडाचुम्बिमुखाम्बुजं निजभुजा विश्रान्तदिव्यायुधं श्रीरङ्गे शरदशतं तत इतः पश्येम लक्ष्मीसखं श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नमवुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मेस्तु भूयसे. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே பல பெரியோர்கள் தோன்றி நம்மை வாழ்வித்திருக்கக்கூடிய ஒரு பாக்கியம். அந்த பாக்கியத்திலே இன்றைய தினம் தலைசிறந்த நன்னாளாக கொண்டாடப்பட வேண்டியது. காரணம், சிரேஷ்டரான ஆச்சாரிய சிரேஷ்டரான சிஷ்யர்கள் லட்சணங்கள் பரிபூர்ணமாக பொருந்தி இருக்கக்கூடிய பகவானிடத்திலே அத்தியந்த பிரேமம் மிக்கவரான திருக்கச்சி நம்பிகள் தானும் தோன்றிய நன்னாள் இந்நாள். நாம் எல்லாம் பேசுறச்சே சொல்றதுண்டு, பகவத் பாகவத ஆச்சாரிய கைங்கரியமே கொண்டு வாழ வேண்டும். நம் பெரியோர்கள் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுதும் இதைத்தான் சொல்லுவார்கள், பகவத் பாகவத ஆச்சாரிய கைங்கரிய நிரதராக வாழ்க. இதுதான் நமக்கு வேண்டிய ஆசீர்வாதம். மற்றதெல்லாம் வேணுமா தேகத்துக்கு, இது எதற்கு வேண்டியது? ஆத்மாவுக்கு வேண்டிய ஆசீர்வாதம் இதுதான். ஒருத்தர் பகவத் கைங்கரியத்திலே நிரதராக நின்றால் பாகவத கைங்கரியத்திற்கு வருவது கொஞ்சம் சிரமம். பாகவத கைங்கரியத்திலே நிரதராக நிற்கக்கூடியவர் ஆச்சாரிய கைங்கரியத்திலே வருவது அதற்கடுத்த கொஞ்சம் சிரமம். ஆச்சரியமா நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் வர்ணிக்கிறார்கள். மதுரகவி நிலை என்று ஆச்சாரியனிடத்திலே பிரேமம் மிக்கவனுடைய நிலையை காண்பிக்கிறார். இது கண்ணினும் சிறுத்தாம்பு அருளிய மதுரகவி ஆழ்வார் நமக்கு காட்டிய நிலை தெரிவிக்கிறார். கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என் அப்பனில் நன்னி தென்குருகு நம்பி என்னக்கால் அன்னிக்கும் அமுதூரும் என் நாவுக்கே. ஆச்சரியமா அந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார். நம்பி குருகூர் நம்பி என்ற கால், அது சொன்னாலே என் நாவிலே அமுது ஊறும், அமிர்தமானது சுரக்கத் தொடங்குகிறதுன்னு சொல்லுகிறார். ரொம்ப ஆச்சரியம். நமக்கு பிரசாதம் வந்ததுன்னா அமிர்தம் சுரக்கிறது நாக்கிலே, அப்படி எச்சல் சுரக்க ஆரம்பிக்கிறது. இவருக்கு குருகூர் நம்பி என்ன கால் அமுதூரும், என் நாவுக்கே அமுதூரும். உடனே நாமும் சொல்லி பார்க்கிறோம், கண்ணை மூடிண்டு கையை கூப்பிண்டு குருகூர் நம்பி குருகூர் நம்பி குருகூர் நம்பி. கண்ணை திறக்கிறோம், மதுரகவி ஆழ்வாரிடத்துல கேட்கிறோம், அழ்வீர் உமக்கு சுரந்தா போலே எங்களுக்கு சுரக்கலை, என் நாவுக்கே சுரக்க மாட்டேங்கிறதே, ஏன் எங்கள் நாவிற்கு அமிர்தம் சுரக்க மாட்டேன் என்கிறது. உடனே மதுரகவி ஆழ்வார் திரும்பி கேட்டா, பகவன் நாமவ சொல்லுங்க, நீங்கள்லாம் சேர்ந்து தேனும் பாலும் கண்ணலும் அமுதுமாகி தித்திக்கிற எம்பெருமானுடைய திருநாமங்கள், அந்த திருநாமத்தை கொஞ்சம் சொல்லுங்கோன்னு. உன்னை கையை கூப்பிண்டு கோவிந்தா மாதவா கிருஷ்ணா முகுந்தா இப்படின்னு கண்ணை மூடிண்டு கையை கூப்பிண்டு சொல்ல தொடங்குகிறோம்.
இந்த திருநாமங்களை நாம் திரும்ப திரும்ப சொல்ல முதற்கவியாழ்வார் இப்ப கேட்கிறார், ஒரு நிமிஷம் நிறுத்துங்கோ, இப்பயாவது உங்களுடைய நாவிலே அமிர்தம் சுரக்கிறதான்னு. இப்பயும் சுரக்கலைன்னு சொல். உடனே அவர் சொல்றார், பகவன் நாமா சொன்னாலே அமுது ஊறவில்லை என்றால் ஆச்சாரியன் திருநாமம் சொன்னால் எங்கே அமுது ஊறப் போகிறது? அதனாலதான் பாசுரத்தை சொல்லிட்டேன், என்னாவுக்கே என்னாவுக்கே அமுதூரும் என்னாவுக்கே. ஆச்சாரியனுடைய திருநாமத்தை ரசிப்பது என்பது அது எனக்கே உரித்தான சொத்து. இதுதான் முதற்கவி ஆழ்வார் மாலை वंदे कमलापतिनंदनं देवराजांग सदासंगरसायन परायण देवराय दयापातं श्रीकांचीपूर्णोत्तमं रामानुजमुने मान्यं वन्दे सज्जनाश्रयं श्रीकांचीपूर्णस्वामी अनुग्रहं कांचीपुर अनुपया सिंधो देवदेव जगत्पते त्वदीक्षण सुधा सिंधो नैसविक्षेप सीकरे अपर पीठ उंदरे ஆச்சாரிய பிரேமம் மிக்கவனாக நிற்கக்கூடியவன். அவனுக்கு தான் ஆச்சாரியனுடைய திருநாமமானது நாவிலே அமுதூறும்படியாக செய்யும். பகவானிடத்திலே பற்று வர வேண்டும் என்றால் உலக விஷயங்களிலே பற்று தொலைய வேண்டும். இதைத்தான் ஆழ்வார் தெரிவிக்கிறார். அற்றது பற்றெனில் உற்றது வீடுயிர், செற்றது மண்ணுரில் அற்றிரை பற்றே. பற்று அற்றதெனில் உயிர் வீடு உற்றது. வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களிலே பற்று தொலைந்ததெனில் எம்பெருமானிடத்திலே பற்று மிகுந்திருக்கும். இந்த உயிர் தானே வீடு உற்றதாக ஆகும். இப்ப கேள்வி, அது எப்படி சுவாமி முடியும்? வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களிலே ஆசையை தொலைப்பது என்பது முடியக்கூடிய காரியமா? அவசியம் முடியுமே. ஏன் முடியாது? அங்க இருக்கக்கூடிய தோஷங்களை பார்த்தா விடணும்னு தோணும். நாம் ஆசையா போய் பற்றுவோம் ஒரு விஷயத்தை, இது எனக்கு ஆனந்தத்தை அளிக்கப் போகிறது அப்படின்னு பற்றுகிறோம். உலகத்திலே ஒரு விஷயத்தை பற்றி கொஞ்ச நாள் அந்த விஷயத்துல நிற்கிறச்சே அது துக்கத்தை கொடுக்க ஆரம்பிக்கிற. உடனே நினைக்கிறேன், ஐயோ வேண்டாம், இந்த விஷயமா வேண்டாம். அற்ப சாரங்களவை சுவைத்து அகன்று ஒழிந்தேன், பற்பல் ஆயிரம் உயிர் செய்த பரமா நின் நற்பொரு சோதித்தாள் நணுகுவது எஞ்ஞான்றே. ஆழ்வார் தெரிவிச்சுட்டார், சாரங்கள் எல்லாம் அற்பம், உலக விஷயங்கள் எல்லாம் அல்பம் என்று அதனுடைய தோஷங்களை கண்டு நெஞ்சு வெறுத்து ஒதுக்கி எம்பெருமானிடத்திலே வந்து நின்றேன். ஏன்? கீழிருக்கிறதுக்கு உலக விஷயங்களுக்கு தோஷங்களை காண்பிக்கலாம், எம்பெருமானுக்கு தோஷங்கிறதே கிடையாது. எப்பொழுதும் குணத்தாலே மூழ்கி நிற்கக்கூடியவன், கல்யாண குணங்களே நிரம்ப பெற்றவன். ஒரே ஒரு வார்த்தையில சொல்லிட்டார் ஆழ்வார், உயர்வர உயர்நலம் உடையவன். முடிச்சுட்டார். என்ன ஆச்சரியம்! சீலம் எல்லையிலான் சமஸ்த கல்யாண குணாத்மகா குணானாம் ஆகரோ மகான் பகவோன்றுப கல்யாண குணாக புத்திரஸ்ய சந்திதே. என்ன அவனுடைய குணங்களுக்கு எத்தனை சொல்லலாம், சொல்லிண்டே இருக்கலாம். எல்லாவித கல்யாண குணங்களும் நிரம்ப பெற்றவன், ஒரு தோஷம் கூட இல்லாதவன் எம்பெருமான். வாஸ்தவம் தான். ஆகையாலே இது தோஷங்களோடு கூடியது. இந்த தோஷங்களை பார்த்த உடனே இதை விடணும்னு தோன்றது. எம்பெருமான் குணங்களோடு கூடியவன், தோஷமே அற்றவன். அவனை பற்றணுங்கிற ஆசை வருகிறது, பற்றுகிறோம். இப்ப இங்கேருந்து அங்க தாவியாச்சு, கீழே இருக்கக்கூடிய சம்சாரத்திலிருந்து எம்பெருமானிடத்துல வந்தாச்சு. இப்ப எம்பெருமானிடத்திலிருந்து ஆச்சாரியன்ட்ட போகணும். முடியுமா சுவாமி? எங்க போறது? கேட்டுக்கிறார். சம்சாரத்திலே தோஷத்தை கண்டு அகன்று பகவானிடத்திலே குணத்தாலே வந்து மூழ்கலாம். எம்பெருமானிடத்திலிருந்து ஆச்சாரியனிடத்துக்கு போவதற்கு அவனிடத்திலே என்ன தோஷங்களை சொல்ற, என்ன தோஷங்களை சொல்லி மீட்கலாம். அப்ப நம்ம நாக்கு அவன் நாமாவை கண்டு இனிக்கலாம். இன்னைக்காவது ஒரு நாள் பகவத் பக்தி தலையெடுத்து நிற்கலாம் ஒழிய ஆச்சாரிய பரதந்திரராகை துர்லபம். அதுதான் தெரிவிக்கிறார். மதுரகவி நிலை என்பது அரிது. ஆனா இந்த மூன்று நிலையும் ஒரு சேர பெற்றவர்னா
இன்றைய தினம் திருவவதரித்திருக்கக்கூடிய திருக்கச்சி நம்பிகள் தான். பகவத் பக்தியாகட்டும், பாகவத பக்தியாகட்டும், ஆச்சாரியனிடத்தில் இருக்கக்கூடிய பக்தியாகட்டும், மூன்றும் ஒரு சேர கலந்திருக்கக்கூடிய மகானாக விளங்கி நிற்கக்கூடியவர் இவர். வடுக நம்பியிடத்திலே ஆச்சாரிய பிரேமத்தை பார்க்கலாம், சத்ருகனிடத்திலே பாகவத பரதந்திரனாக பார்க்கலாம், பகவத் பக்தனாக பார்ப்பது துர்லபம். வடுக நம்பியிடத்திலே பகவத் தாசனாக நிற்பதை பார்ப்பது துர்லபம். ஆனா இவ்விடத்திலே திருக்கச்சி நம்பிகளிடத்திலே இது மூன்றும் ஒரு சேர பார்க்கிற பாக்கியம். இது சுதுர்லபா, இது சுதுர்லபமான விஷயம். அப்படிப்பட்ட ஸ்ரீ காஞ்சி பூர்ண உத்தமராக எழுந்தருளி இருக்கக்கூடிய திருக்கச்சி நம்பிகள், அவர் வைபவத்தை பேச அடியேன் வரல, அவர் அருளி இருக்கக்கூடிய தேவராஜ அஷ்டகம் என்று 8 ஸ்லோகங்களாலே தாம் எப்பொழுதும் உளமாற துதித்திருக்கக்கூடிய தேவராஜனை மங்களாசாசனம் செய்தருளினார். 8 சுலபமான ஸ்லோகங்கள். ஸ்ரீராமாயணம் இன்றைய தினம் வரைக்கும் ஜீவித்திருக்கிறதுன்னு சொன்னா ரொம்ப சுலபமான சந்தஸிலே சொல்லப்பட்டது. அனுஷ்டுப்புன்னு பேர். ஒரு பதத்துக்கு 8 அக்ஷரம், 4 பதத்துக்கு சேர்த்து 32 அக்ஷரம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகிர் முனிபுங்கவம். ஒரு ஸ்லோகம் முடிஞ்சுடுது. ரொம்ப சுலபமானது, அர்த்தம் எளிமையா எல்லாருக்கும் புரியக்கூடியது. இன்னி வரைக்கும் நம்ம நெஞ்சில நிக்கிறது. ஸ்ரீராமாயணம் அப்படி நெஞ்சிலே தேங்கி இருக்கிறது. அதை போலதான் நம்பியருடைய ஸ்லோகம் எளிமையான ஸ்லோகம், உயர்ந்த அர்த்தங்களை உள்ளடக்கிய ஸ்லோகம், பரம பிரேமத்தை உள்ளடக்கிய ஸ்லோகம். இன்றளவும் நாம் அனுசந்தானம் பண்றதுக்கு சுலபமான ஸ்லோகம். அதை கொஞ்சம் நாம் நெஞ்சிலே தரித்திருக்க வேணும். அதனுடைய அர்த்தங்களை எனக்கு கொடுக்கப்பட்ட நாழி 40 நிமிஷம், இன்னும் பாக்கி இருக்கிறது 30 நிமிஷம் இருக்கு. அதற்குள்ளே இந்த 8 ஸ்லோகத்தினுடைய அர்த்தங்களையும் இந்த மந்தமதிக்கு எட்டிய அளவிலே சொல்லி போற ஆசைப்படுகிறேன். ஸ்ரீமத் காஞ்சி முனிம்பந்தே கமலாபதி நந்தனம் வரதாங்கிரி சதாசங்க ரசாயன பாராயணம். இது திருக்கச்சி நம்பிகளுடைய தனியம். எந்த ஒரு ஸ்லோகத்தை சொல்வதற்கு முன்பும் அதை அருளி இருக்கக்கூடிய பெரியவரை மனதால் தியானித்து சொல்ல வேண்டும். அவருடைய பாவம் நமக்கு வர வேண்டாமா? இல்லையே, நம்மள்கிட்டயே நிறைய இருக்கு, பாவம் தான் இருக்கு. பாவம் எங்க இருக்கு நம்ம இடத்துல? இந்த பாவம் உள்ளுக்குள்ளே பகவானை அனுபவித்து 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 அவ்வனுபவம் உள்ளுக்குள்ள தாங்க முடியல. அப்படி பீரிட்டு கொண்டு வெளியிலே வந்து ஸ்லோகங்களாக வந்து நிற்கிறது. எம்பெருமான தன்னுடைய நெஞ்சால அனுபவிச்சு அனுபவிச்சு திருக்காவேரி பெருக்கெடுத்து ஓடுகிறதுன்னு வச்சுக்கோங்க, கரை புரண்டு ஓடுகிறதுன்னு வச்சுக்கோங்க. வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிற காலத்தை ஒருத்தன் ஒரு செவரை அப்படி கட்டி அதை தடுக்கலாமான்னு பார்த்தா அதையும் உடைத்து கொண்டு பீரிட்டெழுமா போலே உள்ள இருக்கக்கூடிய பகவத் பக்தி பீரிட்டு கொண்டு எழுந்து ஸ்லோகரூபேன வடிவாக நிற்கக்கூடியது. எம்பெருமானிடத்திலே பிரீத்தி ஒவ்வொரு இடத்திலையும் தெரியக்கூடியது. இவருடைய உள்ள இருக்கக்கூடிய அனுபவம் என்று ஓரொரு சப்தங்களையும் காட்ட கிடைக்கக்கூடியது. நம்ம ஸ்லோகம் பண்ணணும்னா சம்ஸ்கிருதம் தெரியும்னு பண்ணிடலாம், தமிழ் தெரியும்னு பண்ணிடலாம். ஆனா என்னைக்கும் பரிபூர்ணமா இருக்கணும்னா இது பக்திங்கிறதுல தோச்சி எடுக்கணும். பரம பக்தராக நிற்கிறபடியாலே அதுல தோச்சி எடுத்திருக்கக்கூடிய ஸ்லோகத்தை தான் 8 ஸ்லோகங்களை நாம் இன்றைய தினம் அனுபவிக்க இருக்கிறோம். ஸ்ரீமத் காஞ்சி முனிம் என்று பெயர் பெற்றிருக்கக்கூடிய இந்த சுவாமியை நான் தொழுகிறேன். இவர் எப்படிப்பட்டவர்? கமலாபதி நந்தனம். இவருடைய திரு தகப்பனாருடைய பெயர் கமலாபதி என்று இருக்க வேண்டும்னு காட்டுகிறார். மேற்கொண்டிருக்கக்கூடிய குறிப்புகள் நமக்கு கிடைக்கப் பெறவில்லை. தகப்பனார் கமலாபதிங்கிற திருநாமத்தோடு கூடியவர். இதை இன்னொன்னு அர்த்தம் பண்ணலாம். கமலாபதி நந்தனம், நந்தனம்னா ஆனந்திப்பதுன்னு பொருள் கொண்டு, கமலா அப்படின்னா பிராட்டிய, மா கமலா இந்திரா லோகமாதா எல்லாம் பிராட்டிய சொல்லக்கூடியது. அவளுக்கு பதியாக இருக்கக்கூடிய எம்பெருமான், அவனை ஆனந்திப்பதையே காரணமாக கொண்டிருக்கிற இவர்னு ஒரு அர்த்தம் சொல்லலாம். ஆனா அது இங்க ரசிக்கலன்னுட்டா அனங்கராச்சாரியா சுவாமி. கமலாபதியாக நிற்கக்கூடியவருடைய அவர் குழந்தை, அவருடைய நந்தனம், அவருடைய பிள்ளையாக அவதரித்திருக்கக்கூடியவர்னு வார்த்தை சொல்லி வரதாங்கிரி சதாசங்க ரசாயன பாராயணம். எப்பொழுதும் கையில ஒரு மருந்தை வச்சுட்டே இருப்பார்.
இப்போ நமக்கெல்லாம் அப்பப்போ மருந்து வச்சுக்கிற வாழ்க்கை இது ஓஹோ திருக்கச்சி நம்பிகள் நம்ம போல தான் போல் இருக்கு, எப்பவும் கையில மருந்தே வச்சுட்டு இருக்காரு அங்க. இப்போ நாம எதை எடுத்துன்னு போறோமோ இல்லையோ அந்த மருந்து போட்டி எடுத்துன்னு போறோமே, இவர் என்ன மருந்தை தன் கையிலே வைத்திருந்தார்னார் எப்பொழுதும் வரதராஜர் திருவடிகளிலே சேவை செய்கிற மருந்து. வரதாங்கிரி சதாசங்க, வரதருடைய திருவடி இணைத்தாமரைகளிலே ஒரு நாளும் ஒரு க்ஷணமும் ஒரு போதும் அகலாதே செய்யக்கூடிய கைங்கரியமாகிற மருந்தை சதா வைத்திருக்கக்கூடியவர். ரசாயனம் அப்படின்னா ஆயுர்வேதத்தில் கொடுக்குற மருந்துக்கு ரசாயனம்னு பேர். ரசாயன பராயணர், அந்த மருந்தையே எப்பொழுதும் வைத்திருக்கக்கூடியவராக விளங்கி நிற்கக்கூடிய திருக்கச்சி நம்பி. இந்த மருந்து எதற்கு? என்ன வியாதி? நாம தான் சம்சாரம்ங்கிற வியாதியில மூழ்கி இருக்கோமே, எப்படிப்பட்ட துர்வியாதி அது, இந்த உடலோடு சேர்ந்து இருக்கக்கூடியது. இதை தொலைக்கணும்னு சொன்னா மருந்தும் பொருளும் அமுதமும் தானே திருந்திய செங்கன்மால் ஆங்கே. நேரே சாட்சாத் எம்பெருமானே நமக்கு அருமருந்தாக நிற்க அவ்வெம்பெருமானிடத்திலே அனவரதமும் கைங்கரியத்தையே பரமபோக்கியமாக கொண்டு வாழ்ந்திருக்கிறார் திருக்கச்சி நம்பிகள். அவரை நாம் தொழுகிறோம். ஸ்ரீமத் காஞ்சி முனிம், காஞ்சி முனின்னாலே இவர் தான். காஞ்சியிலே எத்தனையோ முனிகள் வந்திருக்கலாம், ஆனா அவர்களெல்லாம் முக்கியம் இல்லை, ஒரே முனி இவர் தான். கோயில் என்றால் ஸ்ரீரங்கம் என்னுமா போலே, பெருமாள் என்றால் சக்கரவர்த்தி திருமகன் என்னுமா போலே, பெரிய பெருமாள் என்றால் ஸ்ரீரங்கநாதர் என்னுமா போலே, காஞ்சி முனி என்றால் திருக்கச்சி நம்பிகளே. அவருடைய திருவடிகளை தொழுகிறோம். அது ஸ்லோகம் மனசுல தரிக்கணும். 4 வாரத்தை பகவானை பார்க்கிறச்சே நமக்கும் நெஞ்சு கொஞ்சம் உருக வேண்டும். நம்ம எல்லாம் உருகாதபடி நிதானமா எப்பொழுதும் கம்பீரமா நின்று சேவிச்சுட்டு வந்துடும். தான் கேட்டார் தொண்டரடி பொடி ஆழ்வார், இந்த ஆழ்வார்கள்லாம் நம்மள்ட்ட தான் மருந்து கேட்கற, கொஞ்சம் மருந்து கொடுமே, கொஞ்சம் மருந்து கொடுக்குமேங்கிற. என்ன ஆழ்வீர் உமக்கு எதுக்கு மருந்துன்னார்? நேரா பெரிய பெருமாளை போய் சேவிக்கிறேன், கிடந்தது ஓர் கிடக்கை கண்டும், எம்பெருமான் எழுந்தருள் இருக்கக்கூடிய கிடக்கையை பார்த்து கை தொழுதேன் என்றால் என்ன ஆகிறது? உடல் எனக்கு உருகுமாலோ, உடல் எனக்கு உருகி ஓடுகிறது, என் செய்கேன் உலகத்தீரே. நல்ல கட்டுமஸ்தான உடல், இந்த உடல் எங்கேயாவது உருக்க முடியுமா? இந்த உடல் எனக்கு உருகி போகிறது, நீங்களாம் என் செய்கேன் உலகத்தீரே. நீங்கள் எப்படி திடமா சேவிச்சுட்டு வர, மனசு கூட உங்களுக்கு உருகிறது இல்லையே. ஆழ்வார் கேட்டுக்கிறார், மனசு உருகணும், எனக்கு உடலே உருகுகிறது. உங்களுக்கு மனசு உருகிறது இல்லை, உடலை பத்தி கேட்கவே வேண்டாம். என்ன மருந்தை சாப்பிட்டு போய் சேவிக்கிறேள், எனக்கும் கொஞ்சம் கொடுங்கோங்கிறார். அந்த மருந்து நாம சொல்லுவோம், அழ்வீர் வேண்டாம், இந்த மருந்து உமக்கு எதற்கு, உம்மிடத்திலிருந்து தான் எங்களுக்கு வேணும். அதைத்தான் திருக்கச்சி நம்மிடத்திலிருந்து நாம் பெற வேண்டிய மருந்தாகிற பகவத் சேவை. சதா மனசு பகவானுடைய சேவையிலே நிலைத்திருக்க மற்றது நம்மிடத்திலிருந்து தானே தொலைந்து போகிறது. அது இந்த தனியன்லேருந்து தெரியறது. அடுத்து சொல்றார், தேவராஜ தயாபாத்திரம் ஸ்ரீ காஞ்சி பூர்ணமுத்தமம் ராமானுஜ முனேர்மான்யம் வந்தேகம் சஜ்ஜனாஸ்ரயம். ரொம்ப ஆச்சரியமா இந்த ஸ்லோகத்திலையும் தெரிவிக்கிறார். இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் ராமானுஜ பிள்ளை என்கிற சுவாமி அருளியிருக்கக்கூடிய, அவர் இந்த காஞ்சிபூர்ணரை பத்தி ஒரு சதகம் அருளியிருக்கார். அந்த சதகத்திலேந்து இருக்கக்கூடிய ஸ்லோகம். அவர் யார்? அவர் நேராக அதாவது அவரை பின்பழக, அதாவது ஜீயர் சுவாமியினுடைய சத்சிஷ்யராக விளங்கி நிற்கக்கூடிய ராமானுஜ பிள்ளை. அந்த சுவாமி அருளி இருக்கக்கூடிய ஸ்லோகத்திலேருந்து காண்பிக்கக்கூடிய விஷயம், தேவராஜனிடத்திலே பரிபூர்ணமாக கைங்கரியத்திலே நிற்பதாலே அவனுடைய தயைக்கு பாத்திரமானவர். தேவராஜன் கருணை யார் மீது? திருக்கச்சி நம்பிகள்கிட்ட தான். ஏன் சுவாமி தேவராஜனிடத்துல தானே பேசுற, தேவராஜன் இவரிடத்திலே தானே பேசுகிறார். அர்ச்சா சமாதின்னு பேர். அர்ச்ச சர்வசகிஷ்ணு அர்ச்சக பராதீனஹா. அர்ச்சகருக்கு பராதீனனாக நிற்கக்கூடிய நிலை அர்ச்சைன்னு பேர். ஓய் பெருமாளே கிளம்பணும், இப்ப ஓ கிளம்பிடலாமே, இல்லோ அங்கேயே ஏறும், உம்மை இழுத்து வச்சு கட்டணும், கட்டிக்குமே. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் இன்னைக்கு கொஞ்சம் தாமதமாகும், என்ன நாம போய் கொஞ்சம் ஆகாரம் எடுத்துன்னு வந்த அப்புறம் உமக்கு திருவாராதனம், அதனால என்ன நீர் எப்ப வரீரோ அப்ப பண்ணுமே. அர்ச்சக பராதீனன், அர்ச்சகர்கள் தாம் எப்படி வைக்கிறார்களோ அப்படித்தானும் அவர்களிடத்திலே நிற்கக்கூடிய பெருமை. அதான் அர்ச்சகர் என்பவர் சாட்சாத் விஷ்ணு என்று கொண்டாடும்படியாக நிற்கிறது. இப்ப அந்த அர்ச்சக பராதீனனாக நிற்கிற எம்பெருமான் ஒரு வார்த்தை பேச மாட்டான். என்னைக்கும் ஒரு வார்த்தை பேசுறது இல்ல. நம்ம இடத்துல பேசுவானா? நம்ம பெருமாளுக்கு எத்தனை நாள் கை காமிச்சிருப்போம். எப்படி கை காமிச்சிருப்போம்? ஓய் மணியாச்சி ஆட்டம் இங்க, என்னடா இன்னைக்கு இன்னும் சூரியனே உதயமாகல, அடியன் இன்னைக்கு பல்லவனை பிடிக்கணும், 4:30 கிளம்புறவன்ட்டு
இல்லை இன்னொரு நாள் பார்த்தா கொஞ்சம் இன்னைக்கு ரெஸ்ட் சுவாமி, லீவு, மத்தியானமா திருவாராதனம் பண்றேன், பரவாயில்ல, நீ எப்படி பண்ணுகிறாயோ அப்படி. இது கொள்கிறான் எம்பெருமான் நம்மிடத்திலே ஒரு வார்த்தை பேசாதபடி. ஆனா வார்த்தை பேசினான்னா அது ஒருத்தரிடத்துல, யாரு? திருக்கச்சி நம்பிகள் என்கிற மகானிடத்திலே தானும் பேசுகிறான். அர்ச்சையை குலைத்து கொண்டு பேசுகிறான். இது அபூர்வமான விஷயம். இது நடக்காதுன்னுட்டார் பூர்வாச்சாரியர்கள். ஆழ்வார் இதுக்குதான் பிரார்த்திக்கிறார். பாவினி என்று ஒன்று சொல்லாய், பாவியேன் காண வந்தே. எம்பெருமான் என் கண் முன்னாடி வந்துடும். வந்த உடனே ஒரு வார்த்தை சொல்லணும். அழ்வீர் கூப்பிட வேண்டாம், ஏ மகானே கூப்பிட வேண்டாம், ஏ பாவி ஒரு வார்த்தை சொல்லும் போர். நீர் என் கண் முன்னே வந்து ஒரு வார்த்தை சொல்லும். கதறுகிறார் ஆழ்வார். பாசுரம் தோறும் கூப்பிடுகிறார் எம்பெருமானை. திரும்பல அந்த எம்பெருமான். ஆனால் திருக்கச்சி நம்பிகளை தானே அழைத்து வார்த்தையிடுகிறான். இது என்ன ஆச்சரியம்! இப்ப எத்தனை குண பரிபூர்ணராக நிற்க வேணும் அப்படிப்பட்ட மகான். ஆகையாலே தேவராஜனுடைய தயைக்கு பாத்திரமானவர், நேரே தேவராஜனுடைய கருணை நிரம்ப பெற்றவர். ஆகையால்தான் அழைத்து வார்த்தை சொல்லும்படியாக நிற்கிறது. இரண்டாவது தெரிவிக்கிறார், ஸ்ரீ காஞ்சி பூர்ணமுத்தமம், உத்தமராக விளங்கி நிற்கக்கூடிய ஸ்ரீ காஞ்சி பூர்ணர். எம்பெருமானிடத்திலேயே பேசுறாருன்னா அவருக்கு அதற்கு மேற்பட என்ன இருக்கிறது? அடுத்தது சொல்றார், ராமானுஜ முனேர்மான்யம், எம்பெருமானாராலே மதிக்கப்பட்டவர். எம்பெருமானார் இவரை கொண்டாடி வைத்திருந்தார். ஆசைப்படுகிறார் எம்பெருமானார். இவருடைய சேஷ பிரசாதம் கிடைச்சதுன்னா என்ன பாக்கியம்! தருவரேல் போனகம் செய்த சேடம் தருவரேல் புனிதம் அன்றே. கிடைக்குமா கிடைக்குமா, எனக்கு கிடைச்சதுன்னா எத்தனை பாக்கியம் அப்படின்னு ஆசைப்பட்ட எம்பெருமானார். ஆனா பகவான் கல்பித்த மரியாதையை நாம் மீறலாகாது. ஸ்ருதி ஸ்மிருதிர் மமைவாக்ஞா என்று அவன் சொன்ன சாஸ்திரத்தை மீறலாகாது என்று தன்னுடைய சேஷத்தை ராமானுஜருக்கு கொடுக்க மாட்டேன். ராமானுஜராலே மதிக்கப்பட்டவர் யாரு? திருக்கச்சி நம்பிகள். ராமானுஜ முனேர்மான்யம் வந்தேகம், அவரை தொழுகிறேன் அடியேன். எப்படிப்பட்டவர்? சஜ்ஜனாஸ்ரயம், சத்துக்களான ஜனங்கள் கொண்டு சேவிக்க கூடியவர். யார் வந்து திருக்கச்சி நம்பிகளை சேவிப்பா? சத்தானவர்கள் வந்து தொழுது நிற்கக்கூடிய அப்பெரியவரை நானும் தொழுகிறேன், அடியேனும் சத்தை பெறுவதற்காக தொழுகிறேன் என்று இதுவும் ஒரு தனியனாக அனுசந்தானம் பண்ணி மேற்கொண்டிருக்கக்கூடிய அவருடைய ஸ்லோகம். ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம், ஒன்னொன்னு சுலபமான ஸ்லோகம். அதுல ஓரொரு வரிக்கு மாத்திரம் உயர்ந்த அர்த்தத்தை காண்பிக்கிறோம், மற்றதை மேலெழுந்த வாரியாக அர்த்தத்தை பார்ப்போம். நமஸ்தே ஹஸ்தி சைலேஷ ஸ்ரீமன் அம்புஜலோச்சன சரணம் துவாம் பிரபன்னோஸ்மி பிரணதார்த்தி ஹராச்சுதா. இது முதல் ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். நமஸ்தே, எம்பெருமான பார்த்து இரு கரம் கூப்பி தொழுகிறார். இந்த ரெண்டு கரம் எதற்கு இருக்கு? வாய் அவனையல்லது வாழ்த்தாது, கையுலகம் தாயவனையல்லது தாம் தொழா, அவனுக்கே தான் இருக்கு. இந்த ரெண்டு கரமும் அவனுக்காக நிற்க நமஸ்தே என்று வாச்சிக கைங்கரியமாக உன்னை வணங்குகிறேன் என்று சொல்லி இரு கரத்தாலும் எம்பெருமானை கூப்பி நின்று எப்படிப்பட்டவன்னு தெரிவிக்கிறார். 5 விதமான விழிகள்னு காண்பிக்கிறார். அவனை விழிக்கிறார் இவர் தாமும். ஹஸ்தி சைலேஷ, அஸ்திகிரி என்று சொல்லக்கூடிய அத்திகிரியாக இருக்கக்கூடிய வரதர், இந்த மலையிலே எழுந்தருளி இருக்கக்கூடியவர், இந்த அத்தி மலையிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய வரதரே எப்படிப்பட்டவர் அவர்? ஸ்ரீமன், ஸ்ரீமன்னா பெரிய பிராட்டிய, அதாவது பிராட்டிக்கு நாயகனாக நிற்கக்கூடியவன். வரதன்னு சொல்லிட்டா பெருந்தேவி தாயாரின் கணவனாக நிற்கக்கூடியவர் ஸ்ரீமன். அடுத்தது அம்புஜலோச்சன, தாமரை போன்ற மலர்ந்த திருக்கண்களோடு கூடிய எம்பெருமான். அடுத்தது தெரிவிச்சார், சரணம் துவாம் பிரபன்னோஸ்மி, உன்னுடைய திருவடிகளிலே நாம் சரணமாக பற்றி நிற்கிறோம், உம்முடைய திருவடிதாம் தஞ்சம் என்று பற்றி நிற்கிறோம். பிரணதார்த்திஹரா, அடுத்தது வெளியே விழிக்கிறார் இங்கே. பிரணதார்த்திஹர, ஆசிரிதர்களுடைய துக்கங்களை எல்லாம் போக்க வல்லவனே, எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்யும்படியானவனே. அச்சுத, அச்சுதாங்கிற பதத்தாலே நழுவ விடாதவனே, ஒரு நாளும் தன்னை பற்றினவர்களை நழுவ விடாதபடி பெரியவனாக நிற்கக்கூடியவனே என்று 5 விழிகளை விழிக்கிறார். சொல்றச்சேயே இவருக்கு 5 இடத்தை சேவிச்சுட்டு வந்துட்டார். பரத்வ, வியூக, விபவ, அந்தர்யாமி, அர்ச்சை என்கிற 5ஐயும் சேர்த்து ஒரு சேர இந்த ஒரு ஸ்லோகத்திலேயே சேவிச்சுட்டார். நாமெல்லாம் காலங்காத்தால எழுந்த உடனே எதை தியானம் பண்ணணும்? சாஸ்திரம் தெரிவிக்க. எப்படி எழுந்துக்கணும்? சுவாமி அலாரம் அடிச்சா தானே எழுந்துக்கணும். இது தெரியாதா எங்களுக்கு? அலாரம் அடிச்சு எழுந்துக்க கூடியது இல்லை. திருப்பாவேல சொல்லிட்டா காண்பிக்கிறச்சே, சம்சாரிகள் சூரியன் உணர்த்த உணர்வர்கள். காலங்காத்தால சூரியன் சுள்ளுன்னு பட்டான்னா
அடாடாடா அந்த சூரியன் வந்துட்டான்பா, டயத்துக்கு வந்துட்டான் காத்தால அப்படின்னு எழுந்துகிறது சம்சாரிகளுடைய நிலை. எம்பெருமான் எப்படி உணர்வன் தெரியுமா? ஆர்த்த துவனி கேட்டு எழுவன். எம்பெருமானே உன் திருவடிதான் தஞ்சம், உன் திருவடிதான் தஞ்சம். ஆஹா, என்னை தேடி யாரோ வந்துட்டா, என்னை பற்றுவதற்கு வந்துட்டான்னு கண் விழிப்பனா எம்பெருமானானவன். நாம எப்படி இருக்கோம்? சம்சாரிகளை போலையும் இல்லை, எம்பெருமான போலையும் இல்லை. சூரியன் பட்டாலும் உறங்குவது, யாரு கூப்பிட்டாலும் கவலைப்படுறது இல்லை. அது பிரயோஜனம் இல்லைன்னு அங்க காண்பிக்கிறச்சே. எழுந்த உடனே எப்படி இருக்கணும்னார், 5 நிலைகளை தியானிக்க வேணும் இவன். அருகி அருகின்னு சொல்லி மெல்ல எழுந்து பகவான் ஸ்ரீவைகுண்டத்திலே தானும் பிராட்டியுமாக நிற்கக்கூடிய நிலையை தியானிக்கணும். வைகுண்டேது பரேலோகே ஸ்ரீயாசார்த்தம் ஜெகத்பதி ஆஸ்தே விஷ்ணு அச்சிந்தையாத்மா பக்தைர் பாகவதைர் சஹா என்று அடியார் குழாங்களோடு கூடி லக்ஷ்மி பூமி நீளா நாயகனாக பரமபதத்திலே வீற்றிருக்கக்கூடிய நிலை. முதல்ல அதை மனசிலே தியானிக்க வேணும். அந்த நிலையை இங்க காமிச்சு கொடுக்கிறார். ஸ்ரீமன் பிராட்டியோட கூடியிருக்கிற நிலை, அது வைகுண்டநாதனை சொல்றதுன்னு கொள்ளலாம். அது அடுத்தது அம்புஜலோச்சனா, அவனுடைய திருக்கண் நோக்கு, இந்த கண்ணானது தாமரைய போல மலர்ந்திருக்குன்னு கொண்டாடி காண்பிக்கிறார். இது எங்க பார்க்கலாம்? திரு அவதாரங்களிலே பார்க்கலாம். சம்சாரிகள் எல்லாம் காணும்படியாக தன் அழகத்தனையும் சேர்த்து எம்பெருமான் இங்க ஒரு சேர வந்திருக்கானே. விஸ்வாமித்திரர் கேட்டார், சக்கரவர்த்தி திருமகனம், சக்கரவர்த்தியை பார்த்து உன் பையன் அனுப்பக்கூடாதா, காட்டுக்கு அனுப்பக்கூடாதா? உன் சொல்லான், சுவாமி நான் வரேங்கன. ஓய் உண்மை யாரு கேட்டா, 60,000 வருஷ கழம் நீரு உண்மை வேண்டான்னு, என் படைகளை அனுப்புகிறேனே அதுவும் வேண்டாம். பின்ன யாரு வேணும்னா ராமன் தான் வேணும், பெருமாள் தான் வரணும். அவர் கேட்கிறார், ஐயோ ஊனசோடச வருஷமே, இந்த குழந்தைக்கு இன்னும் 16 வயசு கூட நிரம்பல, நீர் அதுக்குள்ள கேட்கிறீர். எப்படிப்பட்டது தெரியுமா? அது ரொம்ப பத்மலோச்சனத்தோடு கூடியிருக்கக்கூடிய என் குழந்தை. காத்தால சூரியன் அப்படி உதித்தான்னா என் குழந்தை அப்படி கண்ணை திறப்பன். சூரியன் சாயந்தரம் அஸ்தமனம் ஆயிடுத்தோ என் குழந்தையும் கண்ணை மூடிடுவேன், அப்படின்னா தூங்கிடுவேன்னு அர்த்தம். சூரியன் உதிக்கிறச்சே கண்ணை திறப்பன், சூரியன் அஸ்தமனம் ஆகிற சமயத்திலே உறங்கி விடுவன் என் ராமன். அவனை போய் அழைக்கிறீர். ராத்திரி அங்க கானகத்துல எத்தனை கஷ்டப்படும். என்ன வியாக்கியானம், தனி ஸ்லோகம் அனுபவிக்கணும். பெரியவாச்சான்களுடைய வியாக்கியானங்கள் அங்க அனுபவிக்க வேணும். அற்புதமான வியாக்கியானம், அதெல்லாம் விட்டுடுவோம். அம்புஜலோச்சன, இது அவதாரங்களை சேர்த்து சொல்ற வியூக. எம்பெருமான் தானும் அவதாரங்களை எடுத்து விபவங்களிலே காட்டியிருக்கக்கூடிய நிலை. அடுத்தது பிரணதார்த்திஹரா. பிரணதார்த்திஹரா என்றால் ஆசிரியர்களுடைய துயரை போக்குபவன். அது எங்க போக்குறான்? நேரா திருப்பார்கடல்ல அவனுக்கு வேலையே அதுதான். என்ன வேலைன்னு அந்த இடத்துக்கு பேர் என்னன்னா கூப்பீடு கேட்கும் இடம். எல்லாம் அப்ளிகேஷனோட வரணும். இந்த தேவர்கள் ஆளாளுக்கு ஒரு வரத்தை கொடுத்துருவா, கேட்கிறவாளுக்கு யோசிக்கவே மாட்டான் என்ன வரன் வேணும்னா. ஒரு கேட்டான் ஒருத்தன் பிரார்த்திச்சு, யாரை தொட்டாலும் பஸ்மமாக வேணும், கண்ணை மூடின்னு யோசிக்கவே இல்லை, அப்படியே ஆகட்டும். அப்பா இப்ப யாரை தொட்டாலும் பஸ்மம் ஆயிடுவாளா, எரிஞ்சே போயிடுவான்னு. இப்ப எனக்கு வந்துடுதா இல்லையான்னு தெரியலையேன்னு, நீர் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்குமேன்னு. இப்போ உடனே யோசிச்சான், எங்க யாரை டெஸ்ட் பண்றதுன்னு பக்கத்துல பார்த்தா இந்த மாதிரி ஜனங்கள் இல்லை. யோசிச்சான், சுவாமி இப்ப டெஸ்ட் பண்ணலாமா? பண்ணிக்கோயேன் என்னான்னு. கொடுத்த நீர் தான் இருக்கீர், உம்ம தலையில வைக்கிறேன்னு. அடப்பாவி என் தலையிலேயே வைக்கிறியேன்னு ஓடுகிறான். அவன் எங்க போறது? அசரண்ய சரண்யாம் அனன்ய சரணஹா சரணமகம் பிரபத்யே. திருப்பார்கடல்ல எம்பெருமான் திருவடிகளிலே சரணம் புகுகிறான். இவன் ஏதான ஒன்று வரத்தை கொடுத்துட்டு வர வேண்டியது. சர்வேஸ்வரன் அவனை ரட்சிக்க வேண்டியது. இதுதான் காரணம். அவனுக்கு அங்க கூப்பீடு கேட்குமிடம் பிரணதார்த்திஹரா என்பதாலே க்ஷீராப்திய சொல்லுகிறது என்று வைத்துக் கொள்ளலாம். அடுத்தது அச்சுத. அச்சுதங்கிற பதத்தாலே ஒரு இடத்தையும் விடாத வைத்திருக்க கூடியவன். ஏதான ஒரு இடத்துல இல்லைன்னு சொல்ல முடியுமா? எங்குமுளன் கண்ணன் ஒரு வார்த்தையில சொல்லிட்டார் ஆழ்வார். எல்லா இடங்கள்லையும் வியாபித்திருக்க கூடியவன். வேதம் அழகா சொல்லி, அந்தர்பகிச்ச தத் சர்வம் வியாபிய நாராயணஸ்திதா என்று உள்ளும் புறமும் ஒக்கன் இருக்கக்கூடிய எம்பெருமான் ஒரு இடத்தையும் விடுறதில்லை. அவன் தான் அச்சுதன். அது அந்தர்யாமியை சொல்றது. அதுக்கப்புறம் முதல்ல சொல்லி இருக்கக்கூடிய ஹஸ்தி சைலேஷா, அது நேரே அர்ச்சாவதாரத்தை குறிக்கிறது. ஆக 5 நிலைகளை குறிக்கிறது. 5 சேர்த்து தேவராஜனை குறிக்கிறது. எப்படியும் கொள்ளலாம். அதைத்தான் முதல்ல இங்கே வர்ணித்து காண்பிக்கிறார். நமஸ்தே என்று அவர் திருவடிகளிலே தாமும் முதல்ல தொழுது நின்றார். அதற்கு அடுத்தது தெரிவிச்சு காண்பிக்கிறார். சமஸ்த பிராணி சந்திராண பிரவீன கருணோல்பன விலசந்து கட்டாட்சாஸ்தே மையஸ்மின் ஜெகதாம்பதே. அடுத்தது எம்பெருமான் பெருத்தவன், மிகப்பெரியவன் தெரிஞ்சுடுது.
தெரிய எம்பெருமான பார்த்து நாம் என்ன பிரார்த்திக்கணும்? அவனுடைய கட்டாட்சம் லவலேஷம் என் மீது பட வேணும்னு பிரார்த்திக்கணும். அதைத்தான் இந்த ஸ்லோகத்திலே பிரார்த்திக்கிறார். சமஸ்த பிராணி சந்திரான பிரவீன கருணோல்பனா, எல்லாவித பிராணிகளையும் சம்ரட்சிப்பதையே தனக்கு பிடித்த தொழிலாக வைத்திருக்கக்கூடிய எம்பெருமான். காக்கும் கடவுள் யாருன்னர்? பகவான் தான், ஸ்ரீமன் நாராயணன் தான். முதலாவார் மூவரே, அம்மூவருள்ளும் முதலாவான் மூரி நீர்வண்ணன். ஆச்சரியமா தெரிவிச்சு காண்பிக்கிறார். பார்த்தான், ஜகத் உற்பத்தி பண்றதுன்னு ஒரு தொழில், ஜகத்தை சிருஷ்டி பண்றதுன்னு ஒரு தொழில். கொஞ்ச நாள் பண்ணார் எம்பெருமான். அப்புறம் தூக்கி பிரம்மா தலையில வச்சுட்டார். பிரம்மா, இனி மேற்கொண்டு நீயே பார்த்துக்கோ, இனி ஒன்னாலே சிருஷ்டி நடக்கட்டம்னுட்டார். சம்ஹாரம் பண்றது அதை சிவனை அழைத்தார். சிவனே இங்க வா, இந்த தொழிலை நீ பண்ணுன்னுட்டு. அதுக்கப்புறம் உடனே காக்கிற தொழில் இருக்கே, அதை யார்ட்டையா கொடுக்கலாமா? அதை உங்கள்கிட்ட கொடுத்தா கஷ்டம், நானே வச்சுக்கிறேன். இதை ரெண்டையும் நீங்க கோளாறு பண்ணாலும் நான் சமாளிக்கலாம், ஆனா இது மாத்திரம் என் பொறுப்பு. அதைத்தான் தெரிவிக்கிறார். சமஸ்த பிராணி சந்திரான பிரவீனா. என்ன ஆச்சரியம்! உனக்கு அதை காப்பதிலே என்ன உனக்கு ஒரு உத்வேகம், எவ்வளவு அதில் விரும்பி செய்கிறாய் தானும் நீ. நம்ம சம்ரக்ஷணம் பண்ணணும்னு சொன்னா எம்பெருமான் ஓடி வருகிறான். அதான் காண்பிக்கிறார் பராசர பட்டர். ஒரு சாமான்யமாக இருக்கக்கூடிய ஒரு யானை அது இங்கேந்து கூப்பிடுறது, நாராயணா ஓ மணிவண்ணா நகணையாய் வராய் என் ஆரிடரை நீக்காய். இந்த யானை அழகா கூப்பிட்டுருக்கு. இந்த கஜேந்திராழ்வான் ஆச்சரியமா கதறது இங்கே, நாராயணா ஓ மணிவண்ணா நகனையாய் வராய் வாராய், எம்பெருமானே என்னிடத்துல வந்து சேர வேண்டும் என்று பிரார்த்திக்க அப்படி அதறி பதறி ஓடி வருகிறானா சர்வேஸ்வரன். அதந்திருத சமூபதி பிரஹித ஹஸ்தம் அஸ்வீகிருத பட்டர் அற்புதமா வர்ணிக்கிறார். எல்லாவற்றையும் அப்படி தொலைச்சுட்டு வந்து பார்த்தா எம்பெருமான் எப்படி கட்டின்னு இருக்கார்? உத்திரியத்தை கொண்டு போய் வேஷ்டியா கட்டின்னு இருக்கார். வேஷ்டியை உத்திரியமா போட்டு இருக்கு. இது யாராவது இப்படி போட்டுன்னு வருவாளான்னா இங்க ஆச்சரியமா, எங்க எதை அணிகலனுக்கு தெரியல. வேக வேகமாக ஓடி வந்து அந்த முதலையிலிருந்து யானையை காப்பாற்றி கொடுத்தாரே. பட்டர் சொல்றார், உனக்கு நமஸ்காரம் இல்லை. ஏன்? உனக்கு நமஸ்காரம் பண்ணா பிரயோஜனம் இல்லை. நீ வந்தாய அந்த வேகம், அந்த வேகத்திற்கு பல்லாண்டு. பகவதஸ்துவராயை நமஹா. எம்பெருமானே உன்னுடைய வேகத்திற்கு பல்லாண்டுன்னு பாடினார். அதைத்தான் இங்க காண்பிக்கிறார். சமஸ்த பிராணி சந்திரான பிரவீன. என்ன ஆச்சரியம்! மனுஷன் கூப்பிட்டாதான் வருவேன், ஞானி கூப்பிட்டாதான் வருவேன், அதிலும் என் பக்தன் கூப்பிட்டாதான் வருவேன். பெருமான் அப்படி பிரிக்கலையே. யானை கூப்பிடுறது ஓடி வரான், தேவன் கூப்பிடுறான் ஓடி வரான், மனுஷன் கதறுகிறான் ஓடி வரான். அங்க இருக்கக்கூடிய சாதாரண ஒரு பெண் பிள்ளை திரௌபதி கதறுகிறாள், ஓடி வருகிறான். இது என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம்! யார் எப்ப கூப்பிடுவான்னு காத்துட்டு இருக்கான். எல்லாரையும் சம்ரட்சிப்பது தன் தொழிலாக வைத்திருக்கிறான். அதைத்தான் கொண்டாடி காண்பிக்கிறார். கருணோல்பனா. இதுக்கு என்ன வேணும்? மனசிலே கருணை வேணும். கருணையே வடிவெடுத்தவனாக எம்பெருமான் நிற்பதால்தான் காப்பதுங்கிற தொழிலை அவனால் செய்ய முடிகிறது. அந்த கருணையை எதனாலே வருகிறது? ஸ்ரீமன் பிராட்டி கூட இருப்பதாலே. இல்லைன்னா அவனுக்கு கருணை எங்க வருது? நிகிரகம் தான் வரும். நாமெல்லாம் பாபத்தை அப்புறம் கையை கட்டி நின்னா, வா உன்னை இந்த நரகத்துல சேர்க்கிறேன், வா உனக்கு தான் இந்த நரகம் வச்சிருக்கேன். உடனே பக்கத்துல பிராட்டி சொல்லணும், ந கஷ்டின் அபராத்யதி. யார் சுவாமி தப்பு பண்ணாதவா? இந்த உலகத்துல ஒத்தர சொல்லுமே, யார் இல்லையான்னு. எத்தனை பேர் இல்லே இல்லே நாம் அப்படி இருந்தோமா? நீரும் நானும் பிறந்தோம், பிறந்த நாமே தப்பு பண்ணோமே. எங்க தப்பு பண்ணோம்னா, அல்பம் மான கேட்டேன் நான். சரி நான் தான் கேட்கட்டும், உம்ம புத்தி எங்க போச்சு? மான் வேண்டான்னு சொல்ல வேண்டித்தானே. அதன் பின்னே ஓடி நீர். இந்த பிரகிருதியில பிறந்தாலே தப்பு செய்பவர்கள் தான். நகஷின் அபராத்யதி. ஆகையாலே கருணை வேணும், கருணை வேணும்னு சொல்ல கருணோல்பனா. பிராட்டியாலே கருணை தூண்டப்பட்டவனாக விளங்கி நிற்கக்கூடிய எம்பெருமான். அடுத்து சொல்றார், விலசந்து கட்டாட்சாஸ்தே மையஸ்மின் ஜெகதாம்பதே. ஏ ஜகத்துக்கு நாயகனே, உன்னை பல பேர் வந்து தொழ காத்திருப்பார்கள். ஒரு ஸ்லோகமே ஒரு மணி நாழி பண்ணலாம், அத்தனை வியாக்கியானங்களை சொல்ல முடியும். இருக்கிற நாழியில மேற்கொண்டு நடக்கிறமே நிகழ்ச்சி. ஆகையால சுருங்க பார்க்க வேண்டிய விஷயம். பல பேர் வந்து தொழுது நிற்கிறார்கள் எம்பெருமானை. ஜகத்துக்கு பதியானவன். இத்தனை பேர் தொழறச்சே என்ன மறந்துடாதப்பா. விலசந்து கட்டாட்சாஹஸ்தே. உன்னுடைய கட்டாட்ச வீக்ஷணத்தை என்னிடத்திலேயும் கொஞ்சம் கிருபையை செய்திட வேணும்.
போய் கியூல நிக்கிறோம், திருமலையில கியூல நிக்கிறோம் வரிசையா. நமக்கு தெரியல பக்கத்துல யார் யார் இருக்கா தெரியுமா? பிரம்மா, சிவன், இந்திரன். நல்ல வேளை அவளுக்கு டிக்கெட் போட முடியல, மற்றது எல்லாருக்கும் ஃப்ரீ. அங்க உள்ள போறச்சேவா அத்தனை பேரும் வரிசையில போயிட்டு இருக்காங்க. நம் கண்ணுகளுக்கு தெரியல. ஆழ்வார் தெரிவிக்கிறார், அத்தனை பேரும் வந்து வானவர்கள் தாமும் தம்முடைய அரசர்களோடு சேர்ந்து கொண்டு வானவர் கோனும் வந்து தொழுது நிற்கிறான். பெருமான வந்து சேவிக்கிறது வர அங்கே சொல்றாரு, இத்தனை பேர் பெரியவா நிக்கிறா, என்ன விட்டுடாதப்பா. விலசந்து கட்டாட்சாஸ்தே, உன்னுடைய கட்டாட்ச வீக்ஷணங்களாலே என்னையும் கொஞ்சம் குளிர நோக்க வேணும் என்று பிரார்த்தித்து 3வது ஸ்லோகத்தாலே தன்னுடைய நைச்சியத்தை பாவிக்கிறார். நைச்சியம் என்பது பெரியவர் தன்னை சிறியவராக நினைத்தல், பெரியவர் தான் தவறு செய்தவனாக நினைந்திருத்தல். இவெல்லாம் தவறே பண்ண மாட்டான். தவறு என்கிற பதத்திற்கு அர்த்தம் தெரியாதவர்கள். நாம தவறுங்கிறது மாத்திரம் தான் பண்ணிட்டு இருப்போம், அதை தவிர வேறொன்னு தெரியாது. நாம போய் பெருமாள் பக்கத்துல நின்னோம்னா ஒரு ஸ்லோகம் சொல்லணும் இல்லையோ, அதுக்கு தான் இந்த ஸ்லோகத்தை காண்பிக்கிறார். நிந்திதாச்சார கரணம் நிவிருத்தம் கிருத்திய கர்மனஹா பாபியாம்சம் அமரியாதம் பாகிமாம் வரத பிரபோ. என்ன ஆச்சரியமா பிரார்த்திக்கிறார். தாம் தம்முடைய நிலையை கண்டு, தாம் சம்சாரத்திலே படுகிற பாட்டை கண்டு எம்பெருமான் திருவடிகளிலே விழுந்து கதறுகிறார் இந்த நம்பிதானும். தெரிவிக்கிறார், நிந்திதாச்சார கரணம். என்ன பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கு? இந்த ஆச்சாரத்தை பார்த்தா, என்னுடைய ஆச்சாரத்தை பார்த்தால் உலகோர்கள் என்ன சொல்லுவா தெரியுமா? நிந்திதம். ஐயோ எவ்வளவு மட்டமானது, இவரை பத்தி தெரியாதாக்கும். ஒரு பக்கத்துக்கு சொல்லுவேன், இவர் என்ன பண்ணார், அங்க என்ன பண்ணார், என்ன ஆச்சாரம் இருக்கு, இவர் எப்படி பண்ணார். ஒரு தடவை வாயை கொப்பளிச்சாரா. பல பேர் அந்த காலத்துல நோட் பண்ணுவா. இப்ப இந்த காலத்துல கொப்பளிக்கிற பழக்கமே போயிடுது, அதனால நோட் பண்றதும் போயிடுது. இப்ப 16 தடவை கொப்பளிச்சாரா, 8 தடவை கொப்பளிச்சாரா, 32 தடவையா, இதெல்லாம் பார்த்து பார்த்து கணக்கு. இன்னைக்கு பாக்கறச்சே நீர் குறைச்சிட்டீர். என்ன 16 தடவைக்கு 15 தடவை தான் கொப்பளிச்சீர், திருப்பி மறுபடி கொப்பளி. இதெல்லாம் ஆச்சாரங்கள் காட்டப்படுறது சாஸ்திரங்கள்ல. நம்ம எல்லாம் இன்னைக்கு பார்க்க முடியறதா? நிந்திதாச்சார கரணம். என்னுடைய ஆச்சாரம்னு சொன்னா நிந்திக்கும்படியாக நிற்கிறது. உலகோர்கள் எல்லாம் பார்த்து என்னை பரிகசிக்கும்படியாக நிற்கிறார். ஆச்சாரத்தோடு கூடியவன். அது மாத்திரமில்லை, நிவிருத்தம் கிருத்திய கர்மனஹா, நீர் எதை செய்ய வேண்டும் என்று சாஸ்திரத்திலே சொல்லி இருக்கிறீரோ அதை மாத்திரம் விட்டு விலகி வந்துட்டேன். எது தேவையில்லையோ அதை பிடிச்சுட்டேன், எது தேவையோ அதை விட்டுட்டேன். இது என்ன அநியாயம் பாரு. செய்ய வேண்டியதை செய்யாது, செய்யக்கூடாததை செய்கிறேன். சத்தியம் வத தர்மம் சர, இதெல்லாம் செய்யின்னு காண்பிக்கிறது. இவர் என்ன பண்றார்? சத்தியம் வத, ஒரேடியா கொண்டுட்டார் சத்தியத்தை, அவ்வளவுதான். சத்தியத்தை பேசினா தானே. ஆகையாலே சத்தியமே பேசாது ஒழிதல், அதர்மத்தையே ஆச்சரித்து நிற்றல் என்று இப்படிப்பட்ட தாழ்ச்சியான செயல்களை செய்ய உடனே கேட்கிறார். பாபியாம்சம், பாபமே வடிவெடுத்து நிற்கக்கூடியவன். அமரியாதம், உலக மரியாதையை எந்த அளவிலே நாம் நிற்க வேண்டும் என்று தெரியாதபடி நிற்கக்கூடிய பாபியாகிற நாம், பாகிமாம் வரத பிரபோ, என்னை தானும் நீர் காப்பாற்றி அருள வேணும். கருணையை என்னிடத்திலே நீர்தானும் பொழிய வேணும். பாப்பிய சம்ரக்ஷணம் பண்ணாதானே உம கருணைக்கு பெருமைங்கிறது. மற்றவரிட பண்ணா அது பெருமையாங்கிறது இல்லைன்னு காண்பிக்கிறார். அப்ப சாஸ்திர சொல்றபடி இல்லாத நான், பாபமே வடிவெடுத்த நான், மரியாதை என்பதை அறியாத நான் என்னிடத்திலே கருணை செய்ய வேண்டும் என்று 3வது ஸ்லோகம் தன்னாலே பிரார்த்தித்து மேற்கொண்டிருக்கக்கூடிய 5 ஸ்லோகங்கள். தேவராஜ அஷ்டகம் அப்படின்னா 8 ஸ்லோகம் அர்த்தம். தேவராஜனை பற்றிய 8 ஸ்லோகங்கள். மேற்கொண்டிருக்கக்கூடிய 5 ஸ்லோகங்களும் ஒரே அர்த்தத்திலே வருவதாலே குலகம்னு பேர். அதை சேர்த்து பொருள் கொள்ள வேண்டும். அதுல 4வது ஸ்லோகம், சம்சார மருகாந்தாரே துர்வியாதி வியாக்ர பீஷனே விஷயக்ஷுத்ர குல்மாட்யே திருஷா பாதபசாலினி. ரொம்ப ஆச்சரியமா இங்க தெரிவிச்சு காண்பிக்கிறார். இந்த ஸ்லோகம் மேற்கொண்டு அப்படியே போறது. புத்திரதார கிரக கஷேத்திர மிருக திருஷ்ணாம்பு புஷ்கலே கிருத்யாகிருத்திய விவேகாந்தம் பரிபிராந்த மிதஸ்ததா என்று இந்த ஸ்லோகத்தை மேற்கொண்டு சொல்லிட்டே போறார். ஒரு உருவகப்படுத்தி காண்பிக்கிறார். இது எப்படி இருக்கு அப்படின்னா, சம்சாரம் மருகாந்தாரே, சம்சாரம் என்பது ஒரு பெரியதாக இருக்கக்கூடிய அடர்ந்த காடு இல்ல பாலைவனம்னு வச்சுக்கோங்க. சம்சாரம்னா மனைவியை பார்த்து சொல்றது இல்லை. சம்சாரம்னா இந்த பூமண்டலத்திலே வாழ்வதுதான் சம்சாரம்னு பேர். இந்த சரீரத்தோட வாழ்கிறோமே இதுதான் சம்சாரம்னு பேர். சம்சாரம் மருகாந்தாரே, அப்படி அடர்ந்த காடாக வனமாக நிற்கக்கூடிய இந்த சம்சாரத்தின் நடுவே துர்வியாதி வியாக்ரபீஷனே, பயம் வருது. காட்டுக்குள்ள போனா என்ன பயம்? புலி பாயுமோ, சிங்கம் நம்மிடத்திலே வருமோ என்று பயம். நமக்கு இந்த சம்சாரத்துல என்ன பயம்? எங்க புலியும் சிங்கம் இருக்கு, பக்கத்தாத்த இருக்கிறவரே போறோம் சுவாமி, புலி சிங்கம்லாம் வேண்டியது இல்லை.
பக்கதாத்துல இருக்கிறதே வேண்டாம், உம்மிடத்திலேயே இருக்கு, உம்ம சரீரத்திலேயே இருக்கு. என்ன இருக்கு? எந்த க்ஷணத்திலே எந்த நோய் வரும்னு தெரியலையே. இன்னைக்கு இருக்கிற காலம் அப்படித்தானே இருக்கு. துர்வியாதி, எந்த நோய் எப்படி என்னை தாக்கும்னு தெரியாதபடி இந்த சம்சாரத்திலே தானும் உழன்று கொண்டிருக்கிறேன். இப்ப எப்ப புலி பாயுமோ, எப்ப சிங்கம் வருமோன்னு பயப்படுகிறா போலே என்ன நோய் இந்த உடலை வாட்டுமோன்னு பயந்து கொண்டிருக்கிறேன் க்ஷணம் தோறும்னு தெரிவிக்கிறார். விஷயக்ஷுத்ர குல்மாட்யே. பரவாயில்ல சுவாமி, அது இல்லாம கொஞ்சம் தைரியமா நடந்து போனாலும் அங்கங்க ஒரு புதர்கள் இருக்கு. புதர்னா இப்படி கீழே விழுந்துடுவோம், நமக்கு மாட்டிடுவோம், என்ன இருக்குன்னு தெரியாது. என்ன புதர் வச்சிருக்கான்? இந்திரிய சுகமாகிற புதர், உலக விஷயத்தை அனுபவிக்கிறதாகிற புகர். அங்க போனா வெளியில போனா இந்த கடை நன்னா இருக்கும் போல் இருக்கு, ஏகப்பட்டது புதுசு புதுசா வந்திருக்கு, இதை பார்த்துட்டே இருந்து இன்னைக்கு திருநட்சத்திரமே மறந்து போயிடும். இப்ப இந்த உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை அனுபவிப்பதாலே புதரிலே விழுகிறா போலே விழுகிறான் இவன் தானும். அதுக்கப்புறம் தெரிவிக்கிறார், திருஷா பாதபசாலினி, அடர்ந்த மரங்கள், சூரியனை பார்க்க ஒட்டாத மரங்கள், அதுதான் நம்முடைய ஆசைகள், பேராசைகள். நமக்கு பகவானை விட்டு நெருங்க முடியாதபடி, பகவானை விட்டு ரொம்ப தூரம் விலகி இருக்கும்படியாக செய்திருக்கக்கூடிய அடர்ந்த மரங்கள். அதற்கு மேல புத்திர தார கிரக க்ஷேத்திர என்று புத்தனிடத்திலே வாத்சல்யம், கிரகத்தில் இருக்கக்கூடிய பிரேமை, அதற்கு மேலே பூமியில இருக்கக்கூடிய ஆசை. இது உலகத்திலே எதெல்லாம் நமக்கு ஆசை வைக்கக்கூடியதாக, ஆசை வைக்கக்கூடதாக நிற்கிறதோ அதுலெல்லாம் ஆசை வச்சுட்டு இருக்கோம். எது ஆசைப்படணுமோ அதனிடத்துல ஆசைப்படுறது இல்லை. சர்வேஸ்வரன் நம்ம இடத்துல எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கான், அவரிடத்துல ஆசைப்படுறது இல்லை. எம்பெருமானார் நம்ம இடத்துல ஆசைப்பட்டு காத்துட்டு இருக்கார். இந்த ஆத்மா சாமானிய சம்பந்தம் அடைஞ்சிடுத்து, என்னைக்கு நம்ம கைங்கரியங்களுக்கு எல்லாம் வரப்போறதுன்னு ஆசைப்பட்டு இருக்கோம். அவர் ஆசையை பார்க்கறது இல்லை. நான் உலகத்துல இருக்கக்கூடிய அல்ப விஷயங்களிலே ஆசைப்படுகிறேன். இது எதை போலேனார்? காணல் நீரை போலேன்னு தெரிவிக்கிறார். இது கடலிலே, அது காட்டிலே நிற்கக்கூடிய காணல் நீரை போரே நிற்கக்கூடியது. அதற்கு மேலே கிருத்தியா கிருத்திய விவேகாந்தம், செய்யது செய்யக்கூடாதது, இவையன்னே நல்ல இவையன்னே தீய, ரெண்டா பிரிச்சுக்கணும் உலகத்துல. அது கூட எனக்கு தெரியல, தீமையது நன்மையதுன்னு தெரியாத அவ்வளவு அறிவுஹீனனாக நிற்கக்கூடிய நான் பரிபிராந்த மிதஸ்ததா, மனசு அங்கேயும் இங்கேயும் அலைப்பார். இங்க இருக்கிற மனசு திடீர்னு இங்கேருந்து அங்க போறது, அங்க இருக்கிற மனசு திரும்பி திடீர்னு அங்கேருந்து இங்க வருது, இப்படின்னு மாறி மாறி தாவக்கூடிய நெஞ்சோடு கூடியவன். இதைத்தான் சொல்றார், நின்னவா நில்லா நெஞ்சினை உடையேன் என் செய்கேன்னு சொல்றார். அதை போல சொல்லிட்டு அஜஸ்ரம் ஜாத திருஷ்ணார்த்தம் அவசன்னாங்கமக்ஷமம் இதை தெரிவிச்சு காண்பிக்கிறார். இது மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு நாளும் ஆகாங்ஷை அதிகமா இருக்கு. இதை பண்ணணும், அதை பண்ணணும், இப்படி முடிக்கணும். வேதானா என்ன சொல்றது தெரியுமா? சாந்திஹி சாந்திஹி சாந்திஹி. வேதம் நம்ம இடத்துல இதான் சொல்ற. எல்லா சாஸ்திரங்களையும் ஓதியவன்னு சொன்னா அவனுக்கு என்ன இருக்கணும் தெரியுமா? மனசு சாந்தியா இருக்கணும், ஆனந்தமா இருக்கணும், சரணம் இல்லாது இருக்கணும், எல்லா ஆசையும் நடைபெற்றதாக நிற்க வேணும். ஆனா நம்ம மனசு எப்படி இருக்கு? அடங்காத அலைப்பாயர். இங்க அடுத்தது என்ன பண்ணணும், அப்படி எங்க ஓடணும், இப்படி என்ன பண்ணணும்னு துடிக்கிறது. அதான் அஜஸ்ரம் ஜாத திருஷ்ணார்த்தம். அது மாத்திரமில்லை, இழைத்த உடலோடு கூடியவனாக நிற்கக்கூடியவன், அசமர்த்தனாகவும் நிற்கக்கூடியவன், ஒரு சாமர்த்தியமற்றவனாகத்தானும் வாழக்கூடியவனாக விளங்குகிறேன். அதுக்கப்புறமேல க்ஷீண சக்தி பலாரோக்கியம், உடம்புல சக்தியும் இல்லாதான் இருக்கேன், கேவலம் கிளேச சம்ஸ்ரயம், என்னிடத்துல துக்கமே வடிவெடுத்ததாக நிற்கக்கூடியவன். துக்கம்தான் பரிபூர்ணமாக இடத்திலே கூடியிருக்கிறது. சம்தப்தம் விவிதைர் துக்கைஹி துருவச்சைர் ஏவமாதிபிஹி தேவராஜ தயா சிந்தோ தேவதேவ ஜகத்பதே. ஹே கருணைக்கடலான தேவதேவனே, நான் எல்லாம் இப்படிப்பட்ட பலவித துக்கங்களிலே மாட்டின் இருக்கேன். ஒரு பக்கம் போனா புலி பாயுமோ, வியாதி வருமோங்கிற பயம், இன்னொரு பக்கம் உலக விஷயத்திலே விழுந்துடுவேனோங்கிற பயம், இன்னொரு பக்கம் உலகத்திலே இருக்க உறவினர்களிடத்திலே நண்பர்களிடத்திலே பூமியிடத்திலே வைத்திருக்கக்கூடிய ஆசைங்கிற மிகப்பெரிய ஒரு காணல் நீர், அதற்கு மேலே பேராசையாகிற விருட்சங்கள், இதெல்லாம் கண்டு பயந்துட்டு இருக்கேன். துக்கமே வடிவெடுத்தவனாக நானும் வாழ்கிறேன். என்னை நீரே சம்ரட்சிக்க வேணும். தயா கருணைக்கடலான தேவராஜனே, நீரே நம்மை சம்ரட்சிக்க வேணும் என்று பிரார்த்தித்து துவதீக்ஷண சுதா சிந்து வீசி விக்ஷேப சீக்கரைஹி. ரொம்ப ஆச்சரியமா இங்க தெரிவிக்கிறார், உம்முடைய திருக்கண் நோக்காகிற அலைகடல். அப்படி ஒருத்தன் காட்டுல மாட்டின்னு இருக்கான், ஜலமே இல்லாம கஷ்டப்படுறான், அங்கேருந்து ஒரு வேகமா தீர்த்தவன் மேல விழுறதுன்னு வச்சுக்கோங்க, என்ன சந்தோஷமா இருக்கு, எவ்வளவு ஆனந்தமா இருக்கு. அத போல சம்சாரத்திலே தபிக்கக்கூடிய எனக்கு உம்முடைய கருணையாகிற இந்த தயா சிந்து அது என்னிடத்திலே தானும் பொழிய வேண்டும் என்று பிரார்த்தித்து, அது எப்படிப்பட்டதா இருக்கு? காருண்ய மாருதா நீதைஹி, கருணைங்கிற ஒரு காற்று அப்படி அப்படி அசைக்கிறது.
கருணைங்கிற காற்றானது குளிர்ந்து வீச அதனாலே தானும் புறப்பட்டு வரக்கூடிய உம்முடைய குளிர்ந்த கட்டாட்சமாகிற மழை நீர் அமிர்தத்தோடு கூடியிருக்கக்கூடிய அந்த நீர் என்னிடத்திலே சதா வீச்சு விக்ஷேப சீகரைஹி அப்படிப்பட்டிருக்கக்கூடிய உயர்ந்த அந்த அமிர்த கட்டாட்சத்தாலே சீதலைர் அபிஷிஞ்சமாம் அப்படின்னு தெரிவிச்சு காண்பிக்கிறார். அப்படி குளிர்ந்த உம்முடைய திருக்கண் நோக்கை என்னிடத்திலே தானும் நீர் பொழிய வேண்டும் என்று பிரார்த்திச்சு தேவராஜருடைய கருணை சிந்துவாயினது அமிர்தமாகிற கருணா வீக்ஷணமாகிறது தன்னிடத்திலேயும் எப்பொழுதும் நிற்க சம்சாரமாகிற தாபம் அறவே தம்மிடத்திலிருந்து அகல எம்பெருமானிடத்திலே சதா கைங்கரியம் பண்ணி நிற்க பிரார்த்தித்து நிற்கிறார். தேவராஜ அஷ்டகத்தை அருளிய ஸ்ரீமத் காஞ்சி முனியாக விளங்கி நிற்கக்கூடிய ஸ்ரீ திருக்கச்சி நம்பிகள் அவரை போல நமக்கும் கொஞ்சம் வரட்டும், ஒரு துளியாவது அந்த பக்தி வரட்டும். எப்படி வரும்? திருப்பி திருப்பி அவருடைய தனியனை தியானிப்பதாலும் அவர் ஸ்லோகத்தை நெஞ்சிலே அர்த்தத்தோட சொல்லுவதால் போய் நிற்கிறச்சே எம்பெருமானிடத்திலே காணும். அப்படி அர்த்தத்தோட சொல்லி காண்பிக்கும் பொழுது அவனுடைய கருணை நம்மிடத்திலேயும் ஏற்படலாம். எம்பெருமான் அவனை பாதுகாப்பதற்கு 2 பக்கத்திலையும் துவாரபாலகர்கள் ஒவ்வொரு திக்குக்கும் உண்டு. ஜெயன் விஜயன் பல பல பேரோடு கூடியிருக்கக்கூடியவர்கள் ஒத்தொத்தர ஒரு திக்கிலே. ஆனா இங்க பார்த்தா திருக்கச்சி நம்பிகளுக்கு திக்கு தோறும் துவாரபாலகர்கள் யாருன்னா ஒரு பக்கம் பெரிய பெருமாள் நான் இருக்கேன் திருக்கச்சி நம்பிங்கிறார், இன்னொரு பக்கம் வரதராஜர் நான் இருக்கேன் நீர் கவலைப்படாதீங்கிறார், இன்னொரு பக்கம் ஸ்ரீனிவாசர் நாம் இருக்கோம் இங்கேங்கிறார். என்ன ஆச்சரியம், எவ்வளவு ஆச்சரியம்! நாமெல்லாம் சென்று தொழுது ஏற்ற வேண்டிய எம்பெருமான் தான் ஒரு அடியவரிடத்திலே வந்து அங்க கூடியிருக்கிறான்னு சொன்னா எத்தனை ஏற்ற வந்த முனிக்கு. அப்படிப்பட்ட முனியினுடைய பாதத்தை நாமும் எப்பொழுதும் சதா மனதாலே தியானித்துக் கொண்டு நிற்போம். ஸ்ரீமத் காஞ்சி முனிம் வந்தே கமலாபதி நந்தனம் வரதாங்கிரி சதாசங்க ரசாயன பராயணம் தேவராஜதயா பாத்திரம் ஸ்ரீ காஞ்சி பூர்ணமுத்தமம் ராமானுஜமுனேர்மான்யம் வந்தேகம் சஜ்ஜனாஸ்ரயம். சத்து ஜனங்களாக கூடியிருக்கக்கூடிய பெரியோர்கள் நடுவிலே இதை சொல்வதற்குண்டான வாய்ப்பு நமக்கு கிட்டப்பெற்றது. அதை அனுகிரகித்திருக்கக்கூடிய திருக்கச்சி நம்பிகளுக்கும் ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்கும் எம்பெருமானுக்கும் மற்றும் உண்டான டிடிடி தேவஸ்தானத்தவர்களுக்கும் இப்போ நல்ல அதிகாரியா இருக்கக்கூடியவர் இருந்து அதில் தானும் ஆசையோடு கலந்து இவர் பெரியவாச்சான் பிள்ளையில PhD பண்ணியிருக்கார் 3000 கோடியிலே ஆச்சரியமா. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஈடுபாட்டோடு கூடியிருக்கக்கூடிய அதிகாரி இதற்கு மேற்கொண்டு நம்ம இடத்துல அடிக்கடி தொடர்பு கொண்டு இருக்கக்கூடிய இந்த மணிவண்ணன்கிற பாகவதர் மேலும் உண்டாயிருக்கக்கூடிய இங்கு அத்தனை கைங்கரிய பேர்கள் அவர்கள் அத்தனை பேருக்கும் பல்லாண்டு பாடி எல்லாம் சொல்லி கூப்பிட்டாலும் சொல்றதை கேட்கறது நீங்க இருக்கணும், உற்சாகப்படுத்துறதுக்கு நீங்க இல்லைன்னா யாரிடத்திலே வளருவது. வளரலையும் பொறுமையாக கேட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கும் பல்லாண்டு பாடி அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்னி 1000 பல்லாண்டாக அப்பதான் கிடைச்ச பாக்கியம். அடிக்கடி இந்த திருக்கச்சி நம்பிகள் அடியனிடத்திலேயும் அந்த பாக்கியத்தை கொடுக்க வேணுமாய் பிரார்த்தித்து அமைகிறேன். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே